அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விளாக். வீடியோவில் ரெசிபி வித் டிப்ஸும் சொல்கிறேன், ரெசிபியும் போட்டிருக்கேன். ஒரு முக்கியமான டிப்ஸும் வீடியோ லாஸ்ட்டில் வருது பாருங்கள். இதில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பரோட்டா, கொத்து பரோட்டா ரெடி பண்ண போகிறேன். இது 5 பரோட்டாக்கு உள்ள இதில் வெங்காயம் 3 ஐஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட தக்காளி 3, ஒரு பச்சை மிளகா 1, 5 பரோட்டா எடுத்து அதில் மிக்சியில் 1-2 உடையிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 5 பரோட்டாக்கு உள்ள மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வேணால் 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு முட்டை 1 ஆட் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் மசாலா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதோட பரோட்டாவை அதோட ஆட் பண்ண போகிறேன். இப்போது பரோட்டா ப்ளஸ் மசாலா எல்லா கிரேவியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு கொத்து பரோட்டா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. இந்த பரோட்டாக்கு உள்ள சால்ட்டை அதோட ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவுக்கு தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சால்ட்டு கரெக்டாக இது ரெண்டுக்கும் ஈக்குவலான சால்ட்டு இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட இப்போது மல்லித்தழை தூவி ஆஃப் பண்ணி இப்போது பரிமாறலாம். இப்போ ஒரு பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்து பரோட்டா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அதில் நான் ரொம்ப கிளியராக சொல்லலை. மதியம் லஞ்ச் வெண்டைக்காய் பொரியல், சாம்பார் வைக்கிறேன். இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது எப்படியா இருந்தாலும் ஒன்றோட ஒன்று அப்படி பிசு தன்மையோட வளவளப்பாக இருக்கும். இதை எல்லாருமே உதிரியாக சமைக்க தான் ஆசைப்படுவோம். அதனால் நான் 1/2 டீஸ்பூன் லெமன் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதை உதிரியாக இது நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு அது கொழக்கொழப்பு தன்மையோடு இருக்குது. அதை நான் 10 நிமிஷம் லெமன் ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சிட்டேன். இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்களே அசந்து போவீங்க. எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக எப்படி வெண்டைக்காய் பொரியல் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிடச்சிருச்சு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனிமேல் வெண்டைக்காய் சமைக்கும் போது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி வித்து ஹெல்த் டிப்ஸு, குக்கிங் சம்மந்தமான ஹெல்த் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸு இதெல்லாம் நான் ரெசிபியோட சொல்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க.